கங்குவாவுடைய தோல்வியினால் ரெட்ரோ படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை, அதுதான் உண்மை. ஆனால் அதை மறைச்சிட்டு இதை ரெட்ரோ படத்துக்காக தமிழ்நாடே காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த ஆன்லைன் புக்கிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கேம் நடக்குது. அது குட் பேட் அக்லிலேருந்து தான் ஆரம்பிச்சுது. அதையும் நம்ம அந்த நேரத்தில் சொல்லணும். இப்போ பொதுவாக ஒரு தியேட்டர் இருக்குது, இன்று முதல் முன்பதிவு துவக்கம் அப்படின்னு போட்டாங்கன்னா, இப்போ நம்ம அதை புக் மை ஷோலையோ அல்லது அவங்களுடைய வெப்சைட்லேயே போய் பார்க்கும்போது மொத்த சீட்டுன்னு தானே உங்களுக்கு தெரியணும். அப்போ இவ்வளோ டிக்கெட் புக் ஆகிருக்கு, இவ்வளோ டிக்கெட் வேக்கண்ட்டாக இருக்குன்னு தெரிஞ்சு நமக்கு தேவையான டிக்கெட்டை புக் பண்ணுவோம். ஆனால் குட் பேட் அக்லியில் என்ன பண்ணாங்க, அப்படி ஓப்பன் பண்ணும்போது ஓரிரு சீட்டுகள் தான் புக் ஆகி மொத்த தியேட்டருமே காலியாக இருந்தது. அப்போ உடனே என்ன பண்ணுறாரு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா படத்துக்கு மைனஸ் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, ஒரு 2 ரோவை மட்டும் ஓப்பன் பண்ணுறது, அதாவது 3 ரோ ஓப்பன் பண்ணுறது. அதை பார்த்து ஆடியன்ஸ் புக் பண்ணுவாங்க. அது ஃபுல்லானதுக்கப்புறம் அடுத்து 4 ரோவை ஓப்பன் பண்ணுறது. ஸோ இப்படி ஒரு உத்தியை கையாண்டாங்க. கிட்டத்தட்ட ரெட்ரோவுக்கும் அந்த மாதிரியான ஒரு வேலை செஞ்சதாக தான் நான் கேள்விப்பட்டேன். எனக்கு தெரிஞ்ச அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குங்கிறதே ஒரு மாயை தான், ஒரு பொய்யான தோற்றம் தான்.